வணக்கம், நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு குயிக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். கோல்டோடது XAU USD. ஓகேவா? கோல்டு இப்போ மார்க்கெட் வந்து நல்லா பீக் பாயிண்ட் வந்து 3137 இதுதான் வந்து பீக் பாயிண்ட்டாக இருந்தது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து 129 இருந்துச்சு. ஸோ இப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ வந்து கரெக்டிங் ஆகிடுச்சு, இந்த ஏரியாக்குள்ளே வரல. திரும்ப வந்து மார்க்கெட் வந்து எப்போ 3129 வந்து பிரேக் அவுட் பண்ணி சாலிடான பிரேக் அவுட் வைக்குது, அடுத்த ஹை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டிவில் தான் போயிட்டுருக்கும். ஒன்றும் சைட்வேஸில் போகும், இல்லைன்னா கரெக்டிவில் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஒரு கரெக்டிவ் மார்க்கெட்டில் வந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கான். ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த ரீடெஸ்ட் பண்ணது நல்ல புல் பேக் தான். ஸோ மார்க்கெட்டு என்ன சொல்கிறது, நல்லா இன்னும் பையர்ஸோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா போயிடலாம். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கரெக்டிவ் ஆகி நமக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும், அதாவது இந்த பின்பார் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த புல்லிஷ் பின்பார் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ட்ரி இங்கே போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அட் ஹை, தென் ஓகே 32 பாயிண்ட் டார்கெட்டு, அதாவது 1:2.6 1:2.5 அந்த ரேஷியோவில் வருது. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்படி கரெக்ஷனில் மார்க்கெட் போகுது அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் டவுட்டாக தான் எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பார்த்தா தெரியும், இதே போல் ட்ரெண்ட் லைனை ஒட்டியே கரெக்ஷன் ஆகி அப்படியே ஸ்லோவாக மேலே போய் நான் நிறைய தடவை வந்து எனக்கு இது மாதிரி டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ட்ரேடு வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். மூமெண்டம் வந்து நமக்கு 5 to 7 and 9 இந்தியன் டைமுக்கு வந்து மால்தீவ்ஸ் டைமுக்கு வந்து செட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை வந்து உடைக்குது அப்படின்னா, அதாவது 3083 பாயிண்ட்ஸு வந்து மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் வந்து இங்கே இருப்போம். ஸோ அடுத்த லெவல் இதுதான் 3051 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும். மார்க்கெட் இங்கேருந்து வந்து பிரேக் அவுட் கொடுத்து இங்கே வரும். ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால், அதாவது 3129 வந்து நல்லபடியாக பிரேக் அவுட், ஒரு சாலிடான ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்த ஹையை க்ரியேட் பண்ண போயிடுவான். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே கரெக்ஷன் ஆகிட்டு இங்கே வருவான். இது ஃபஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட். இங்கேருந்து இந்த லெவல் வரைக்கும் நம்ம செகண்ட் டார்கெட் வைக்கலாம். கொஞ்சம் டார்கெட் முன்னாடி ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, பை, see you the next video.